என் பேர் டாக்டர் மாதவன். மாதவ சிவயோகி அப்படின்னு என்னை கூப்பிடுவாங்க. நான் சிவ யோகம் பயின்றதுனால அந்த சிவயோகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன். நான் மோக்ஷாலயா, அதாவது ஸ்கூல் ஆஃப் மோக்ஷா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதை இயக்கி கொண்டு இருக்கிறேன். இது ராமநாதபுரம், கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருக்குது. நான் கடைசியாக நான் என்னோடய பணி ஓய்வு எதில் முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு யோகா கல்லூரி, பேர் எஸ்பிஒய்சி அப்படிங்கிற ஒரு யோகா கல்லூரியில் பொறுப்பு முதல்வராக இருந்து அதிலேருந்து பணி ஓய்வு விட்டு நானே ஒரு நிறுவனத்தை இப்போ தொடங்கி அதை நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு தனி தத்துவத்தையே நிறுவியிருக்கேன். அதுக்கு பேர் மோக்ஷா ஃபிலாசபி அப்படின்னு ஒரு தனி தத்துவமே உருவாக்கி அதில் இது வரைக்கும் ஒரு 6 தத்துவங்களை வெளியிட்டிருக்கேன். ஏகப்பட்ட ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் ஒரு 20க்கும் மேற்பட்ட சர்வதேச இதில் பப்ளிகேஷன்ஸில் ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அஸ்தமா சித்தின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு ஒரு சித்தியில் அடங்கும். அதில் நான் விஞ்ஞான ரீதியாக அதை டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை வெளியிட்டேன். அதே போல் அந்த சித்தியை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். மற்ற சித்திகள்லாம் எங்களுக்கு என்னமோ வரமாட்டேங்குது. இந்த யோகம் அப்படிங்கிறது, யோகா இந்த கலை தமிழர்களுடைய கலையா இல்லை இது முழுக்க முழுக்க சான்ஸ்கிரிட்ல இருக்குது, பதஞ்சலி வரதுனால இது வடநாட்டிலிருந்து வந்த ஒரு கலையா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். யோகம் அப்படிங்கிறது, யோக் அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து உருவாகிறது. யோகன்னா இணைகிறது அப்படின்னு உள்ளதுனால அது யோகா அப்படிங்கிற பேரும் அந்த சான்ஸ்கிரிட் பேராக இருக்கிறதுனால அது யோகா சான்ஸ்கிரிட் மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதோட ரூட் உண்மையிலேயே சான்ஸ்கிரிட்டா, வடமொழியா அப்படின்னா அது கிடையாது. ஓகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது. ஓகம் என்பது இணைதல்னு அர்த்தம். இப்போ எதுக்கு நேரடியான ஒரு அர்த்தம் எதுக்கு கிடைக்குது? ஓகத்தில் கிடைக்குது. ஓல் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவோம். ஓல்னா இணை. ஒக்க மாட்டேங்குதுன்னா சேர மாட்டேங்குது. ஒக்க சேருதல். இந்த ஓலை ஆரம்பிக்கிற வேடெல்லாம் சேர்றதை கொஞ்சம் குறிச்சிக்கிட்டே வரும். எனக்கு ஒப்ப மாட்டேங்குது இப்படிங்கலாம் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த இணைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கே ரூட் அப்படின்னா ஓகங்கிற வார்த்தையிலேருந்து உருவாகிறது தான். அந்த ஓங்கிற வார்த்தையில் தான் மூல வார்த்தையாக இருக்குது. அதை யோவா அவங்க ப்ரொனன்சியேஷனில் அவங்க சொன்னதுனால அது யோகா அப்படின்னு அங்கே போயிடுச்சு. ஆனால் ரூட் வேர்டு சொல் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்பிறப்பு இங்கேருந்து தான் உருவானுச்சு. உதாரணத்துக்கு சிவோகம், இப்போ நான் சிவோகின்னு வச்சுருக்கேன். சி என்பது சிவனை குறிக்கும் பஞ்சாட்சர மந்திரங்களில் ஏக பஞ்சாட்சரம் அப்படிங்கிற ஒரு பஞ்சாட்சரம். ஏக பஞ்சாட்சரம், மகா பஞ்சாட்சரம்னு சொல்லக்கூடிய ஏக பஞ்சாட்சரத்தில் முதல் வார்த்தை சி. சி என்றால் நெருப்பு, ஒளி அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட சியோட இணைதல். ஓகம் என்றால் இணைதல். சிவோகம் என்றால் சிவனுடன் இணைதல் என்று பொருள். அதுக்கு தான் சிவோகம் என்று பெயர். இப்போ இதை அப்படியே அவங்க சொல்லுவாங்க. சிவோகங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. எது இப்போ ரூட் உங்களுக்கு புரியும். சொல்ல பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் வேர்டு இங்கே அப்படின்னா எங்கே பிறந்திருக்கும்? தமிழகத்தில் தான் பிறந்திருக்கு. தமிழகத்துலேருந்து தான் பிறந்திருக்கு. ஆனால் டாக்குமெண்டேஷன் இங்கே இல்லை. நம்ம இப்போ வட இந்தியர்களோட ஆதிக்கத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்மளோட ஆராய்ச்சிகளுக்கு இங்கே முதலீடோ, ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உள்ள நபர்களோ, யோகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்குள்ள நபர்களோ இங்கே குறைவு. அதனால் நமது நூட்கள் எதுவுமே வெளியில் வரல. ஆனால் யோகம் மட்டும் தனியாக எப்படி வெளில வந்துச்சு? அங்கே நார்த் இந்தியாவில் போனால் சத்தர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 தத்துவங்கள், இந்திய தத்துவங்களில் இறை நம்பிக்கை உடைய 6 தத்துவங்கள் என்ன அப்படின்னா 6 தத்துவங்கள் அப்படின்னு ஒரு 6 தத்துவங்கள் இருக்குது. இந்த 6 தத்துவங்களில் சாங்கியத்தின் ரூட்டில் வந்தது யோகம். இந்த யோகா ஃபிலாசபி இருக்குல்ல, இந்த யோகா ஃபிலாசபியை தனி தத்துவமாக ஒரு புக்கு மாதிரி எழுதி வெளியிட்டவர் தான் நம்ம பதஞ்சலி. பதஞ்சலி அவருக்கும் திருமூலருக்கும் என்ன சம்பந்தம்? 2 பேரும் கிளாஸ்மேட்டுங்க. அது உங்களுக்கு தெரியாதா? சுந்தரர்னு ஒரு வாத்தியார்கிட்ட போகிறாங்க. நாதன்னா ஒரு வாத்தியார்னு அர்த்தம். டாக்டரேட் பட்டம் வாங்குறது தான் நாதர், சுந்தரநாதர். அவர்கிட்ட ஒரு 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. வியாசர் வரைக்கும், வியாயர் இந்த புலி கால் முனிவர்னு சொல்லுவோம்ல, அவரும் அவங்க ஸ்டூடெண்ட் தான். இதில் சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பதாஞ்சலி இந்த
இது வந்து ஆய்வு பண்ணுறவங்களோட இந்த வருஷ கணக்கு வந்து முன்ன பின்ன இருக்கிறதுனால இந்த பதாஞ்சலி வேறு அந்த பதாஞ்சலி வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எவிடென்ஸாக காங்கிரீட் எவிடன்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் நம்ம திருமந்திரத்தின் ஆய்வின் படி 2 பேரும் கிளாஸ்மேட்டு அப்படிங்கிறது அதில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சு பார்த்துக்கலாம். அவரும் அஸ்தங்க யோகம் சொல்லியிருக்காரு. இவர் திருமூலர் திருமந்திரத்தில் 3வது பாகத்தில் இவர் அஸ்தங்க யோகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் பதாஞ்சலி ஒரு தனி கோப்பாவே தனி ஒரு புக்காகவே அவர் பதாஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அது தனியாக இருக்கிறதுனால அது ப்ரொஜெக்ட் ஆகி வெளில வந்துடுச்சு. ஆனால் அதுவும் மனதை மட்டும் தான் சொல்லும், இதுவும் மனசை பற்றி தான் சொல்லும். எந்த இடத்துலையும் ஆன்மாங்கிற ஒரு கான்செப்ட் வராது. திருமூலர்லையும் வரல, பதாஞ்சலிலையும் வராது. இப்போ இந்த மனசை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே அந்த வகையில் நம்ம ஆராய்ச்சியை மேற்கொண்டோம் அப்படின்னா மனசை மட்டுமே பற்றி பேசினவன் யாருன்னா தமிழர்கள். ஆன்மா அப்படிங்கிறத ஒன்றையும் அதிகமாகப்படுத்தி பேசினவங்க தான் நார்த். அப்புறம் கொஞ்சம் ரெசிபிரோக்கெலாம் மாறினுச்சு. நம்மளாம் ஆன்மாவெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தோம். நம்மலாம் பேசும்போது என்னென்னா மனமது சின்மையான மந்திரம் ஜெயிக்க வேண்டாம், மனசு சுத்தமாக இருந்தால் போதும். அவையாரை சொன்னால் மனசு மறுபுத்து, நம்ம திருவள்ளுவர் சொன்னால் மனசுன்னு தான் சொல்லுவார். அவங்களுக்கு இந்த ஆன்மாங்கிற கான்செப்ட் இல்லாமல் இருந்துச்சு, பயன்படுத்தலை. ஆன்மாங்கிற கான்செப்ட் எப்படின்னா நம்ம இந்த இதுலாம் வரும்போது இந்த வேதாந்தம் உபநிடதம் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பர்டிகுலராக போனால் பகவத்கீதையில் தான் ஆரம்பிக்கும். நிறையா அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும், அந்த தத்துவம் தான் ஆரம்பிக்கும். அதனால் ஆன்மா அப்படிங்கிறது அது பவர்ஃபுல்லான சயின்ஸு தான், அது ஒரு சயின்ஸு தான். அது நம்ம வந்து இன்மெச்சூராக இருந்திருக்கலாம், அதை ஒத்துக்க தான் ஆகணும். இந்த ஆன்மா சயின்ஸுக்கு நம்ம பேசலை அப்படிங்கிறத ஒத்துக்க தான் வேணும். மனசை பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருந்துட்டோம், ஆன்மாங்கிற சயின்ஸை நம்ம பேசலை. ஆன்மாங்கிற சயின்ஸ் வந்து இப்போ வந்து உலக அளவில் நிரூபிச்சிருக்காங்க. நம்ம அந்த ஒரு யூனிவர்சிட்டி, அமெரிக்கன் யூனிவர்சிட்டி அண்டு டிமாஸும் சேர்ந்து ஒரு ஆன்மாவை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அது ஓகே அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு போயிடுச்சு. நம்ம என்னைட்டோட ரிசர்ச் ஆர்டிக்கிள் இருக்குது. ஸோ சில விஷயத்தில் நம்ம பின்தங்கி இருக்கோம், சில ஏன்னா டாக்குமெண்ட்டாக எவிடன்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாதனால விஞ்ஞானபூர்வமாக அந்த விஞ்ஞானத்தை நிரூபிக்காமல் போனதே நிறைய விஷயம் நம்மகிட்ட. ஆமாம், நம்ம பழமை பேசிக்கிட்டே நம்ம என்ன சொன்னால் பின்னோக்கி இருக்கோம். எவன் வந்து பழமை பேசாமல் இருக்கிறவன் அவன் தான் நான் கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்த்திக்கிட்டே இருக்கான். பழமையை பேசிட்டு நாங்கள் எங்கால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதை சொல்லிட்டான்னு சொல்லிக்கிட்டே இவன் பழமை பேசிக்கிட்டு இன்னமும் சொன்னால் இந்த பறக்குது பாரு, ஏறுது பாரு, குண்டலினியை உயர்த்துறம் பாரும்மா, இப்படியே பேசிகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம வாங்கி உபயோகிக்கிற பொருள் அனைத்தும் ஏதோ யூரோப்லேயும் வெளிநாட்டிலையும் கண்டுபிடிச்சது தான். ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சதாக இருக்கும், சைனாக்காரன் கண்டுபிடிச்சதாக இருக்கும், யூரோப்பில் கண்டுபிடிச்சதாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் வச்சுருக்க பொருள் ஏதாச்சும் ஒன்று இந்தியாவில் கண்டுபிடிச்சான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் அவன் பழமையை பேசிக்கிட்டு நம்ம மூளையை பழமைக்குள்ளார சிக்க வச்சுருக்கோம். இது ஒரு உளவியல் ரீதியான தாக்குதலுக்கு நம்ம அறியாமலே நம்ம வந்து உள்ளாகிட்டே இருக்கோம். என்றைக்கு இந்த பழமையெல்லாம் விட்டுட்டு போதும், நம்மள்ட்ட நிறைய ஹெரிட்டரி இருக்குது, நம்மளோட அடிப்படை ஞானங்கள் நிறையா உள்ள பூமி இது. நம்ம பண்பாடு கலாச்சாரம்லாம் நிறைய கற்றுக்கிட்டு தான் வந்தோம். அதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் கேரி பண்ணிக்கிட்டே வந்துட்டு கெட்ட பழமைகள்லாம் தள்ளி விட்டுட்டு புதுசாக கண்டுபிடிக்க ஆரம்பிங்கடா அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ இந்த அடிப்படையில் இந்த யோகா இதனால எதற்காக உருவாக்கப்பட்டது, இதனால ஒரு தனி மனிதனுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்? ஆமாம், சைக்காலஜியில் தான் நான் பிஹெச்டி, பர்சனாலிட்டி அண்ட் காக்னிட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் யோகா சைக்காலஜியில் தான் நம்ம வந்து பிஹெச்டி பண்ணியிருந்தோம். யோகா வந்து எல்லாத்துக்கும் மூத்தது சைக்காலஜியில். இப்போ தான் வந்து யோகாங்கிறது என்னென்னா அதோட வேர்டு என்னென்னா யோகா சித்த விருத்தி நிரோதா. இதுதான் பதாஞ்சலி சொன்ன முதல் மூல வார்த்தை. யோகா சித்த விருத்தி நிரோதா. சித்தம்னா மனம் விருத்தி ஆகிட்டே இருக்குல்ல, அதை நிப்பாட்டுறது தான் யோகம் அப்படின்னு. அது எப்போது நம்ம உட்காந்துருந்தோம்னா எண்ணம் உருவாகாமல் இருக்கிறதே கிடையாது. கோமா ஸ்டேஜ் போனால் தான் நிற்கும், எண்ணம் உருவாகிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவோம், அதுதான் யோகா. இதில் என்ன பெனிஃபிட்டு? இதில் சார்ந்த பெனிஃபிட் தான் யோகாவே. இதை சார்ந்த பெனிஃபிட்ஸ் தான் எல்லாமே, அதை சார்ந்தே தான் இருக்கும். அதில் என்ன அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது. இப்போ இதை தான் நம்ம வந்து படிக்க போகிறோமே தவிர யோகாங்கிறது உடற்பயிற்சி கிடையாது. ஆசனங்கள் வேறு. ஆசனங்கள் 8 அங்கங்களில் யோகாவில் உள்ள 8 அங்கங்களில் ஒன்று தான் யோகா ஆசனம். அது இப்போ தான் கண்டுபிடிச்சானோ. 800 வருஷத்துலேருந்து ஒரு 900
1000 இந்த வருஷத்துக்குள்ளே தான் 1300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். ஆனால் தமிழில் திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு 10 யோகா இதை சொல்லிட்டு போயிட்டார், ஆசனங்களை சொல்லிட்டு போயிட்டார். அவர் 10க்கும் மேற்பட்ட ஆசனங்களை சொல்லிட்டார். அவரோட ரூட்டு பார்த்திங்கன்னா இவனு குறிக்கிறது 1400 வருஷத்துக்கு பின்னாடிங்கிறானுங்க, அதுக்கு முன்னாடியே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணு. அப்படி பார்த்தா ஆசனங்களும் தமிழ்நாட்டில் தான் இது ஹதயோக பிரதிபிகா அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசனங்களில் வந்த அந்த ஹத யோகா, உடல் சார்ந்த யோகா வந்தது. அதுக்கு முன்னாடி அங்கே வந்து யோகாவில் வந்து ஆசனங்கள் கிடையாது. ஆனால் திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆசனங்களில் குறிப்பிட்டிருப்பார். அவர் பத்மாசனம்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு, பிராணாயாமத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அதெல்லாம் எங்கே அவரோட புக்கு எழுதின காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹதயோகா காலத்துக்கு முற்பட்டது. அப்போ எது பழசு? இது பழசு, நம்மளோட பழசு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த யோகா இதில் வந்து சிவோகம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து தனி மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள தினமும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நிறைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஆசனங்கள் இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ முழுவதுமாக ஒரு மனிதன் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இது வந்து எந்த விதத்தில் அன்றாட வாழ்க்கையில் பயன்படும்? ரொம்ப சிம்பிளுங்கிறது, ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் என்னவா ஆகணும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஏதோ ஒருத்தவன் நான் டாக்டர் ஆகணும்பா, டாக்டர் ஆனால் சொன்னால் ஆகிட முடியுமா? ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும், மனசுக்குள்ளே ஒரு கோட்டை கட்டணும். கோட்டை போட்டு பார்ப்பான், டாக்டர் ஆன மாதிரி கற்பனை பண்ணுவான். இதெல்லாம் எங்கே நடக்குது விஷயம்? மனசுக்குள்ளேயே நிற்குது. அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அதிலேயே ஊறி இருந்தால் அந்த இதை அடைய முடியுது இல்லை? ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே நினச்சி கற்பனை கோட்டை பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நோக்கிய பயணம் ஈஸியாக இருக்கா? அப்படியே போகிற வழியிலே எவனாச்சும் கூப்பிட்டு இன்னொரு அழகான பொண்ணு இருக்குது இந்த கற்பனை பண்ணிருக்கும்போது அந்த பக்கம் வந்து அவள் பின்னாடி சுற்றலாம், இந்த பக்கம் மது பாட்டில் இருக்குது அதை பற்றி பார்த்துட்டு அந்த பக்கம் சுற்றலான்னா இந்த கோட்டை உடஞ்சி போயிடும். இப்போ மனசை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு இது தேவை, பயிற்சி தேவை. அந்த பயிற்சியில் தான் உலகத்தை எழுப்ப முடியும், கிரியேஷனே நடக்குது. இந்த மன ஒருமைப்பாட்டினால தான் ஒருத்தனோட கிரியேஷன், பூமி இயங்குறதுக்கு ஒரு கிரியேஷனே நடக்குது. அந்த கிரியேஷனுக்கு முக்கியமானது மன ஒருமைப்பாடு. அது இருந்தால் தான் மனசில் நீ கோட்டை கட்டினா தான் நீ உண்மையிலேயே கோட்டை கட்டுவ, மனசில் நீ ஆளணும்னு நினச்சா தான் உண்மையிலேயே நீ ஆளுவ. இதை வந்து ஒருநிலைப்படுத்து அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது தான் யோகம்.